வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2025 ரிலீஸ் ஆன விடோஸ் கேம் அப்படின்ற ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான புருஷன் இருக்கிறான். ஆனா இந்த அம்மா சூப்பரான பச்சை பத்தினி. எவனாச்சும் ஒரு அழகான ஆம்பளைய பார்த்துட்டாலே அவங்க கூட நைட் ஷிஃப்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான கேரக்டர். எப்படி இருக்கிற பச்சை பத்தினி கேரக்டர் அவளோட புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டா என்னெல்லாம் கொடூரம் நடக்கும் அப்படின்னு சொன்ன படம் தான் விடோஸ் கேம். இந்த படத்தை 2017 ஸ்பெயின்ல நடந்த உண்மையான சம்பவத்தை மையமா வச்சுதான் எடுத்திருக்காங்க. சோ 18 வயசுக்கு மேல இருக்குங்க மட்டும் பாருங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன் ஒரு கப்பலை தான் காட்டுறாங்க. அவங்களோட பைக்கு கொண்டு போய் பார்க்கிங்ல நிறுத்திட்டு அப்படியே வரும்போது ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. சரி என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போய் எட்டி பார்த்தா என்னன்னு தெரியல, ஜட்டிக்குள்ள ஓனாம் போந்த மாதிரி ரெண்டு பேரும் தலைதறிக்க ஓடுறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டு போடுறாங்க. விடோஸ் கேம் டைட்டில் கார்டு முடிஞ்சதுமே ஒரு போலீஸ் ஆண்டியை காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஈவா. கார் ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பெர்னி அப்படின்ற இன்னொரு போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. கால் அட்டன் பண்ணதும் கால் பண்ண பெர்னி என்ன சொல்றாருன்னா, ஹாய் ஈவா, உனக்கு ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ், எதை ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு கேட்க, பேட் நியூஸை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்புறம் குட் நியூஸ் சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ பேட் நியூஸ் என்னன்னா, நம்ம ஏரியாவில் ஒருத்தனை கொடூரமா போட்டாங்க. அப்போ குட் நியூஸ், அந்த கேஸை நீங்க தான் விசாரிக்க போறீங்க, இதான் குட் நியூஸ்னு சொல்ல, அடே பெர்னி இப்ப தாண்டா என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், நம்ம ஒரு வாரம் லீவா போட்டு அலப்பி குற்றாலம் ஊட்டி கொடைக்கானல் டூர் போயிட்டு வரலான்னு, அதுக்குள்ள இப்படி குண்டத்துக்கு போடுறீங்களன்னு சொல்லிட்டு நேரா கிரைம் சீனுக்கு போறாங்க. இந்த கொலை நடந்தது 16 ஆகஸ்ட் 2017. கொலை நடந்த இடத்துக்கு போன ஈவா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, அவளோட பாஸ் இது என்னமோ திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி தெரியுது ஈவா, எவனோ பிக்காலி போய் தான் காசு போட்டு இந்த ஆளை கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க. ஆனா ஈவா ஆண்டி சுத்தி பார்த்துட்டு இது என்னமோ திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரி எல்லாம் தெரியல, எவனோ பர்சனல் வெஞ்சன்ஸ்ல போட தள்ள மாதிரி இருக்கு. ஒண்ணு கார் எடுத்துட்டு வந்தவன் காரை அப்படியே லவுட்டிட்டு போயிருந்திருக்கணும், அதுவும் பண்ணல. அட்லீஸ்ட் அவனோட வேலட்ல இருந்த காசு அதையாவது திருடிட்டு போயிருந்திருக்கணும், அதையும் பண்ணல. சோ இது முழுக்க பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ண கொலை மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு இந்த ஆளோட பேர் என்ன, இந்த ஆளோட வயசு என்னன்னு கேட்க, செத்தவன் பேரு ஆர்த்ரோ, வயசு 36, இந்த ஆளு ஒரு கம்பெனில இன்ஜினியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அப்போ ஈவா ஆண்டியோட அசிஸ்டன்ட் சுருட்டமன்ட்ட, மேடம் இவரோட பொண்டாட்டி மேலதான் அழுதுகிட்டு இருக்கிறா, போய் அவளை விசாரிங்க ஏதாவது டீடைல் கிடைக்குன்னு சொன்னதும் ஈவா ஆண்டி உடனே ஆர்த்ரோட பொண்டாட்டியை மீட் பண்ணி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. மேடம் நான் ஒரு நர்ஸ் மேடம், அன்னைக்கு நைட்டு எனக்கு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா என் புருஷனை காணோம். தொடர்ந்து கால் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், கால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கிங்ல அவர் யாரோ கொலை பண்ணி போட்டாங்க மேடம், எப்படி எம்பூவும் போட்டு அழிச்சுட்டாங்க மேடம் சொல்லிட்டு கதறி அழறா. அந்த நேரத்துல ஈவா ஆண்டி கூட இருந்தவங்கிட்ட, தம்பி அந்த புள்ள அழுது முடிச்சதும் ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்த ஈவா ஆண்டி அவளோட டீம்மேட் ஆன பெர்னி அண்ட் சுருட்டமண்டை கிட்ட, இந்த கொலையை கண்டிப்பா திருட்டுக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காகவோ பண்ண மாதிரிலாம் தெரியவே தெரியல, இது ஏதோ திட்டமிட்ட கட்ட பஞ்சாயத்து கொலை மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு வாட்டி கேட்க, மேடம் ஃபர்ஸ்ட் ஒரு டீயை போடுவோம் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு 3 பேரும் டீ குடிக்க போயிடுறாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின ஈவா ஃபாரன்சிக் அண்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக போறாங்க. அங்க செத்து போன ஆர்த்ரோவோட பாடியை நல்லா கூறு போட்டு பார்த்த டாக்டர், மேடம் இது கண்டிப்பா ஒரு ஆம்பளை பண்ண கொலை தான், 6 இடத்துல கத்தி குத்து, அதுல 2 கத்தி குத்து டைரக்டா ஹார்ட்லயே குத்தி இருக்காங்க. திருட வந்தவனோ இல்ல பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக பழிவாங்க வந்தவனோ இப்படி ஹார்ட்ல பார்த்து கரெக்டா குத்த மாட்டான். இந்த கொலையில வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கு மேடம், நீங்க தெளிவா விசாரிங்கன்னு சொன்னதும் அந்த ரிப்போர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க செத்து போன ஆர்த்ரோட பொண்டாட்டி ஜாலியா உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருக்கிறான். அவளை விசாரிச்சுட்டு இருந்தப்ப நீ ஈவாவை பார்த்ததுமே எந்திரிச்சு வரான். மேடம் இந்த காலத்து பொண்ணுங்களை சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியல மேடம், புருஷன் செத்து ஒரு நாள் கூட ஆகல, அவ பாட்டுல அந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கே இல்லாம ஜாலியா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கிறான் மேடம் சொல்ல, சரி விடுங்க பண்ணி எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா, வாங்க மேற்கொண்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு, உன் பேர் என்னமா, உன் புருஷனுக்கு ஏதாச்சும் துரோகிங்க விரோதிங்கன்னு ஏதாச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரிக்க, அதுக்கு ஆர்த்ரோ பொண்டாட்டி, என் பேரு மாயா, என் புருஷன் பேரு ஆர்த்ரோ, அவர் ஒரு இன்ஜினியர் மேடம், அந்த மனுஷன் தங்கமான மனுஷன் தான், எதிரிங்கன்னு யாருமே இல்ல, ஒரே ஒரு சக்காலத்தி ஏஞ்சல்னு ஒருத்தி இருக்கிறான், ஜிம்ல பார்ட்னரா, அவ என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தாலோ அன்னையில இருந்து எங்க வாழ்க்கையோட நிம்மதியே போயிடுச்சு மேடம் சொல்ல, இது என்னடா புதுக்கதையா இருக்குது, மேல சொல்லு அப்படின்னு சொல்ல, மேடம் என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என் ஃப்ரெண்டு சோனியா இங்கதான் வந்திருக்கா, அவகிட்ட விசாரிங்க அப்பத்தான் அந்த ஆள் பண்ண கூதெல்லாம் தெரியும்னு சொல்றான். உடனே ஈவா சோனியாவை கூப்பிட்டு, ஏமா சோனியா உன் ஃப்ரெண்டு என்னமோ ஆர்த்ரோக்கு கீப் இருக்கு அப்பாட்டி இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாளே என்ன கதைன்னு கேட்க, அவ சும்மா போய் சொல்லிட்டு இருக்கிறா மேடம், அவரு தங்கமான மனுஷன், இந்த முதேவிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தனை வச்சிருந்தா, அது தெரிஞ்சுமே ஆர்த்ரோ இவளை மன்னிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இவ அடங்குற மாதிரி தெரியல மேடம், சரியான ஆம்பளை பொறுக்கி மேடம், இப்ப கூட டேனியல் ஒருத்தனை கீப்பா வச்சிருக்கானா பாத்துக்கங்களேன். இப்படி இருக்கிற ஒருத்தி அந்த அப்பாவி மனுஷன் மேல பழி போடுறா மேடம் சொல்லிட்டு உயிர் தோழி உண்மையை கொளுத்தி போட்டுறா. மாயா புருஷன் இன்னொருத்தி வச்சிருந்தான்னு சொல்றா. மாயாவோட ஃப்ரெண்டு மாயா தான் பத்தினி தேவனு கொளுத்தி போட்டுறா. இதனால கன்ஃபியூஸ் ஆன ஈவா அவளோட டீம்மேட் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண, அவங்க மேடம் 26 வயசுல இத்தனை புருஷன் அவளுக்கு கேக்குது, அவ எவ்வளவு பெரிய லம்பாடியா இருப்பா, கண்டிப்பா இவளோட பேக்ரவுண்ட தான் மேடம் செக் பண்ணணும், இவதான் ஏதோ சம்பவம் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தை ஃபுல்லா மாயா மேல அப்படியே திருப்பிடுறாங்க.
அடுத்த மறுநாள் ஆர்த்ரோவோட இறுதி சடங்கு நடக்குது. அதுல பேசின மாயா, இப்படி சின்ன வயசுல என் பூவையும் பொட்டையும் பறிச்சுட்டு போயிட்டீங்களே மாமான்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அலறா. அவ அழுதுகிட்டு இருக்கிறத நம்ம போலீஸ் ஆண்டி ஈவா பாத்துட்டு இருக்கும்போது பேர்னி கால் பண்றான். கால் பண்ண பேர்னி, மேடம் இந்த மாயா கொலை நடந்த அன்னைக்கு நைட் ஷிப்ட்லாம் போகல, அவ டேனியல் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட போய் நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறா மேடம். சோ நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கிறா அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறான். இதை கேட்ட ஈவா ஆண்டி, அட்டேங்க அப்பா, பெரிய ஓலா கம்பெனி ஓனரால இருக்கா, இரடிமாவளை உன்னை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா உண்மை ஒரு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலமே மாயாவோட அம்மா அப்பா கிட்ட போய் உங்களோட மருமக புள்ள எப்படி உங்க பொண்ணை போட்டு அடிப்பாரா, என்ன கதை ஏது கதைன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவங்களும், எங்க மருமக புள்ள தங்கமான மனுஷங்க, அவருக்கு எப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல, கருங்குளத்துக்கு ஆளியாத்தான், உனக்கு கண்ணு இல்லையாடி, என் மருமகனை இப்படி கொலை பண்ணோன்னு நீ காவு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சாவம் விடுறாங்க. அப்ப ரூமுக்குள்ள இருந்த மாயா அங்க வரா. அவ ஈவா மேடம் பார்த்த உடனே, மேடம் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசலாமான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான். ரூமுக்குள்ள போன மாயா போலீஸ் ஆண்டி கிட்ட, மேடம் என் ஃப்ரெண்டு சோனியா நான் டேனியல் கூட ஜல்சா பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடக்கிற்கு கழுத இதெல்லாம் ஒரு விஷயமா, ஆம்பளைங்க 4 கூத்தியா வச்சுக்கும் போது நீ 4 கூத்தனுங்களை வச்சுக்கோ, என்ன தப்பு, பொம்பளனா ஒன்னே மாதிரி தாண்டி இருக்கணும் தைரியமா, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்ல, சரி மேடம் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன், எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிற ஒருத்தன் கூட ரொம்ப நாளா தொடர்பு இருந்துச்சு மேடம், இந்த கள்ள தொடர்பை மொத்த ஆர்த்ரோ குடும்பமும் கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம், கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம ஆத்ரோ கிட்ட போட்டும் கொடுத்துட்டாங்க, ஆனா ஆத்ரோ வாழ்ந்தா நான் இவ கூட தான் வாழ்வேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி என் கூட படுக்கவே வர மாட்டாரு, அதனால தான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு டேனியல் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட கள்ள தொடர்புல இருக்க மேடம், இது என்ன தப்பா மேடம் சொல்லிட்டு கேட்க, எதுவுமே தப்பு கிடையாது சொல்லும், நீ தான் உண்மையான பத்தினி, நீ மேல சொல்லுன்னு சொல்ல, தயவு செஞ்சு இந்த கள்ள தொடர்பு ஆத்ரோ குடும்பத்துக்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துறாதீங்க மேடம், அவங்க எனக்கு பால் ஊத்திடுவாங்கன்னு சொல்லி பயப்படுறான். அதை கேட்ட போலீஸ் ஆண்டி, நீ தாண்டி சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிடுறாங்க. அங்க ஈவா ஆண்டி அவளோட பாஸ் கிட்ட, பாஸ் எனக்கு என்னமோ இந்த மாயா பொண்ணு மேலதான் முழுக்க டவுட் இருக்கு, அவளோட போனை டேப் பண்ணா நமக்கு இந்த கொலை எதுக்கு நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவளோட போன் டேப் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த பாஸும் பர்மிஷன் கொடுத்துறாரு. ஈவா ஆண்டி, பர்னி, அதுக்கப்புறம் சுருட்ட மண்டை 3 பேரும் சேர்ந்து அவளோட காலை டேப் பண்ணி பாக்குறாங்க. புருஷ செத்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கண்டவன் கிட்ட கண்டமணி கடலை போடுறான். இதை கேட்ட 3 பேரும் அப்படியே வெளியில வந்து நடந்துகிட்டே, எம்மாடியோ இவன் என்ன மேடம் இப்படி இருக்கா, ஒரு பொண்ணுக்கு இம்புட்டு காமாசையெல்லாம் இருக்கக்கூடாது மேடம்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பர்னிக்கு ஒரு கால் வருது. ஒரு அபார்ட்மெண்ட்ல சூட் கேஸ்க்குள்ள ஒருத்தனை கொலை பண்ணி வச்சிருக்காங்க, உடனே ஸ்பாட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. பர்னியும் சுருட்ட மண்டையும் அங்க போறாங்க. நம்ம ஈவா ஆண்டி அவளோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக போயிடுறான். ஸ்கூலுக்கு போயிட்டு பொண்ணை கூட்டிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ரேடியோல நியூஸ் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். அந்த நியூஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல சூட் கேஸ்ல பணம் இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க போன 2 போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தரை சூட் கேஸ்ல பணத்தை வச்சவன் கொடூரமா குத்தியே கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்றாங்க. அதை கேட்டு பதறி போன ஈவா ஆண்டி இமிடியேட்டா பர்னி கால் பண்ணா, பர்னி காலே எடுக்க மாட்டான். பார்த்தா பர்னியை தான் அந்த கொலைகாரன் குத்தி கொலை பண்ணிருப்பான். சோ மறுநாள் மொத்த போலீஸும் நம்ம பர்னிக்காக அஞ்சலி செலுத்துறாங்க. அப்ப ஈவா ஆண்டியை கூப்பிட்ட கமிஷனர், இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க விசாரிக்கிறீங்கல்ல மாயா புருஷன் கொலைகேஸ், அந்த கொலைகேஸ இப்ப கிரைம் பிரான்ச் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க, உங்க டீம் இதுல இருந்து விலகிருங்கன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டதும் அதனால வெறுத்து போன ஈவா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு பர்னி செத்தது, அதுக்கப்புறம் அந்த கொலைகேஸ் அவளோட கையை விட்டு போனதுன்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழறா. அப்படியே கட் பண்ணிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்போ ஈவா ஆண்டிக்கு ஒரு கால் வருது. இமிடியேட்டா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு அவளோட டீம்மேட்டான சுருட்ட மண்டையும் போன் பண்றான். ஈவா ஆண்டியும் அடிச்சு பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சுருட்ட மண்டையன் அந்த கேஸ்ல இருந்து விரட்டி விட்டாலும் அவன் தொடர்ந்து மாயாவோட காலை டேப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். அவன் மாயாவோட கால் ரெக்கார்டை அப்படியே போட்டு காட்டுறான். மாயா சால்வா அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட ரொம்பவே பயந்து போய் பேசுறான். அவ இது வரைக்கும் எந்த ஆம்பளைக்கிட்டுமே இம்பிட்டு பயந்து பேசினதே கிடையாது, எல்லாருக்கிட்டையும் கில்மாவா தான் பேசியிருப்பான். ஆனா இவன் பேசும்போது மட்டும் ரொம்பவே பயப்படுறான். மாயா அப்படி பயந்து பேசுறத ஷாக்காயே பார்த்து நம்ம ஈவா ஆண்டி அப்படியே ஸ்கிரீனை பார்க்கும்போது அப்படியே கட் பண்ணிட்டு 1 இயருக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போறாங்க. இந்த பிளாஷ்பேக்ல தான் மாயா ஒரு பச்சை பத்தினின்னு காட்ட போறாங்க. சோ இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்கேஸ் குடும்பத்தோட பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த போர்ஷன் வரும்போது அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடுங்க. ஓகே, 1 இயருக்கு முன்னாடி மாயா ஆத்ரோ மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ்ல ஆத்ரோட ஃபேமிலிக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா இவ தான் ஆல்ரெடி ஆண்ட்ரூஸ் ஒருத்தனை வச்சிருந்தாலே. அதை கண்டுபிடிச்சு டோட்டல் ஃபேமிலியுமே இந்த மேரேஜுக்கு அப்போஸ் பண்ணா கூட ஆத்ரோ மாயா தான் வேணும்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிடுறான். அதனாலேயே மாயாவுக்கு மாமியார் வீட்டுக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. ஒரு மாதிரி மாமியார் வீட்டை பார்த்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுறா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தணிச்சுக்கிறதுக்காக அவளோட பழைய லவர் ஆண்ட்ரூஸ் இருக்கிறான்ல, அவனோட வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவான். ஆக்சுவலி இந்த மாயா ஒரு நர்ஸ் வேறையா, அதனாலேயே நைட் ஷிஃப்ட் டியூட்டி போறேன்னு சொல்லிட்டு டெய்லி பார்ட்டி பப்புன்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றான். அப்படியே ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்னு போய் சொல்லிட்டு பார்ட்டிக்கு போறப்பதான் டேனியல்ங்கிற ஒருத்தனை மீட் பண்றான். அவனை பார்த்த உடனே பத்திக்குது. பத்தின நெருப்பு அணைக்கிறதுக்காக பாத்ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலி மாயா டேனியலை முழுசா நம்பி அவனோட வீட்டுக்கே போய் என்ஜாய் பண்றான். அவளுக்கு மேரேஜ் ஆன விஷயத்தையே அப்படியே டேனியல் கிட்ட இருந்து மறைச்சிடறான். இப்படியே டெய்லி டேனியல் கூட பார்ட்டி பப்புன்னு சுத்திட்டு டெய்லி வீட்டுக்கு லேட்டா வர்றதுனால காண்டான அவளோட புருஷன், ஏண்டி டெய்லி வீட்டுக்கு லேட்டா வர, என்னதான் நினைச்சிட்டு இருக்க, அதுவும் டெய்லி நைட் ஷிஃப்ட் போறேன், அங்க ஒருத்தன் புருஷன் இருக்கிறது உனக்கு நினப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கு அவன் வேலை இருக்கு நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு நக்கலா பதில் சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுறான். இவன்
இங்க கொதிப்புல இருக்கும்போது கரெக்டா அந்த டைம்ல அவரோட திருட்டடியான டேனியல் மெசேஜ் பண்ணிடுறான். அந்த மெசேஜை பார்த்து செம்ம கடுப்பாகிறான். ஏன்டி மூதேவி இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இவன் யாரு டேனியல்? நைட்டு அவன் காலை விரிச்சு வச்சு போட்டோ நம்ம சொல்லியிருக்கான். ஒன்ன மாதிரி ஒருத்தி கூட வாழ்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, வெறுப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி கத்துறான். ஆனா அவ எதை பத்தியுமே கவலைப்படாம போடா நான் எந்த தப்புமே பண்ணல, அவனோட லவருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக எனக்கு அனுப்பிட்டான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடுறான். ஹாஸ்பிட்டல் போனவ ஆண்ட்ரூஸ்க்கு மெசேஜ் பண்ணி என் புருஷன் என்ன அடிச்சிட்டான் பேப், அவனை கொலை பண்ணியே ஆகணும், அது நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். அதுக்கு அவன் ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்காக கொலையெல்லாம் பண்ணுவாங்களா, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் போடு, உன் புருஷன் தூக்குள்ள வச்சு குத்துவாங்க. இதுக்கப்புறம் அவன் சங்காத்தமே வேண்டான்னு சொல்லிட்டு முன்னாள் காதலன் ஆண்ட்ரூஸ் மூஞ்சில சாணி அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இதனால வெறுத்து போன மாயா அழுதுட்டே ஃபைல பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபைல்ல இவ கூட வேலை செய்யற 45 வயசு பெருசு, நீ அலறதை என்னால பார்க்க முடியல மாயா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே அடடா நமக்கு கிடைச்சிட்டாண்டா ஒரு அடிமனை முடிவு பண்ணி இமிடியேட்டா அவனை தனியா மீட் பண்ணி அல்வா கொடுக்குறான். அவ கொடுத்த அல்வாவில் மயங்கினவன் உனக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க என் புருஷன் என்ன அடிச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்துறான், அவனை மட்டும் நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் நானும் எங்கேயாச்சும் தனியா போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்றான். இந்த பெருசுக்கு அல்வாவும் கொடுத்து தலையில மிளகாயும் அரைச்சு ஜட்டிக்குள்ள ஐஸ் கட்டியை தூக்கி போட்டா எந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறான். மாயா என்னதான் சால்வாக்கு அல்வா கொடுத்தாலும் அவனுக்கு பொண்டாட்டி புள்ள இருக்கிறதுனால இந்த கொலையெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதி அங்கிருந்து போயிடுறான். எப்படியே பல மாசம் போயிருது. இப்போ கொலை நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கட்டுறாங்க. அப்போ சால்வா கிட்ட வந்த மாயா நைட்டு என் புருஷன் ஊர்லயே இல்ல, நீங்க எனக்கு துணையா வரீங்களான்னு கேட்க நம்ம 45 வயசு பெருசு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹேருக்கு டை எல்லாம் அடிச்சுட்டு ஊத்துல போய் தண்ணி குடிக்க போயிடுறான். இந்த வயசுல இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி இருக்கும். பட் காட்சி யாரை விட்டுச்சு, உக்காளி போன வேலை சிறப்பா முடிஞ்சதும் மாயா என்ன சொல்றா, இந்த மாதிரி டெய்லி உனக்கு வேணும்னா என் புருஷனை கொலை பண்ணு, அப்பதான் நான் உன் கூடயே இருக்க முடியும்னு சொல்றான். இந்த ஆகாவளி 45 வயசு ஆடு தானா மாயாவோட வலையில சிக்கிறது. ஆடு சிக்கின உடனே மாயா என்ன பண்றா, அவளோட பிளான் படி அந்த அபார்ட்மெண்ட் பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் தான் அவளோட புருஷன் கார் நிறுத்த வருவான். அவன் கார் நிறுத்த வரும்போது தான் நீ கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு மொத்த பிளானையுமே பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறான். எல்லாத்தையும் தலையாடிட்டு கேட்டுக்கிட்டு இருந்த சால்வா அங்கிள் கடைசி அந்த பேஸ்மெண்டோட கீயை கேட்கறான். அதையும் அவன் கொடுத்துறான். சாவியை வாங்கினவன் நேரா வீட்டுக்கு போறான். வீட்டுல அவனோட புள்ள பொண்டாட்டி கூட கிட்டத்தட்ட 1 month நல்லா நிம்மதியா டைம் ஸ்பெண்ட் பண்றான். எப்படி இவன் நிம்மதியா இருக்கும்போது நம்ம காஜிராணி சால்வாக்கு கால் பண்ணி வர 16ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு, அதான் நாளைக்கு மறுநாள் என் புருஷனை நம்ம பிளான் பண்ணபடி நீ கொலை பண்ணிட்டீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அப்போ கூட அவனுக்கு 18 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குங்கிறத பத்தி எல்லாம் கவலையே படாத இந்த மடசாம்பிராணி என்ன பண்ணுது, ஆத்ரவை கொலை பண்றதுக்காக பக்காவா பந்தாவா ரெடி ஆகி அப்படியே அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். சோ மாயாவோட பிளான் படி இவனும் பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆத்ரோ கொஞ்ச நேரத்துல பேஸ்மெண்ட்ல போய் கார் நிறுத்த வர இவங்களோட பிளான் படி பக்காவா அவனை கொலை பண்ணிட்டு எல்லா எவிடன்ஸுமே தரமா கிளியர் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த கொலையத்தான் மறுநாள் காலையில, அதாவது 17ஆம் தேதி ஆகஸ்ட் அப்போ ஓபனிங் சீன்ல அந்த கப்பல் வந்து பார்த்துட்டு அலறி இருப்பாங்கல்ல, அது ஆர்த்ரோவோட டெட் பாடியை பார்த்துட்டு தான் அலறி இருப்பாங்க. அடுத்து இப்படி ஒரு தரமான சக்சஸ்ஃபுல்லான கொலையை பண்ண சால்வா இமிடியேட்டா மாயாவுக்கு டெக்ஸ்ட் பண்றான். இந்த மாதிரி உன் புருஷனை போட்டேன், இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி மெசேஜ் பண்ண, சூப்பர் சால்வா மாமா, நான் உன்னை என் புருஷனை புதைச்சிட்டு வந்து மீட் பண்றேன்னு சொல்லி இப்ப திரும்ப மெசேஜ் பண்றா. இவனுக்கா ஆர்வம் தாங்கல. இமிடியேட்டா மாயாவை அவரோட அப்பார்ட்மெண்ட்லயே போய் மீட் பண்றான். அவளா இவனை பார்த்ததுமே புருஷன் போல என்னமோ இவ்வளவு நாள் பாசமா இருந்த மாதிரி கதறி கதறி அழுது ஒரே நடிப்பா நடிச்சிடறா. நீ இனிமே நீ பார்க்க வர வேண்டாம், நானா போன் பண்ற வரைக்கும் நீ என்னை பார்க்க வராத, அப்புறம் போலீஸ்க்கு டவுட் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் மட்டும் தனியா இந்த உலகத்துல வந்து என்ன செய்ய போறேன், அதனால நானா கூப்பிட வரைக்கும் நீ வராதுன்னு சொல்ல, இந்த மாமா பயலும் இவ ஸ்கெட்ச் போட்டது புரியாம சரி சரின்னு வண்டி ஆட்டிட்டு ஒரு போன் ஒன்னு அவகிட்ட கொடுக்குறான். உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணு, நான் இமிடியேட்டா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சால்வா அங்கிள் அங்கிட்டு தான் போயிருப்பான். அதுக்குள்ள இவ டேனியலுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நைட்டு உன் கூட உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறான்னு சொல்லி இவன் மெசேஜ் பண்ணிடுறான். ஆக்சுவலி கொலை நடந்த அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போயிருப்பான்னு போய் சொல்லியிருந்திருப்பாள்ல, அன்னைக்கு டேனியல் கூட தான் இந்த நைட் ஷிஃப்ட் பார்த்திருப்பா. அப்படியே கட் பண்ணிட்டு கொலை நடந்து 2 மாசம் கழிச்சு கட்டுறாங்க. இந்த அரிப்படுத்த அங்கிள் மாயாவை மீட் பண்ணி நான் இன்னைக்கு நைட்டு உன் கூட படுக்கணும்னு சொல்ல, அதுக்கு மாயாயோ பெருசு இன்னும் போலீஸ் என் புருஷன் செத்ததுக்கு என்னை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க, நீ இப்போ இந்த டைம்ல என் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா கண்டிப்பா உன்னை பிடிச்சி விசாரிப்பாங்க, அப்புறம் நம்ம காரியமே கெட்டுரும், தயவு செஞ்சு நீ வராதன்னு சொல்றான். ஆனாலும் அங்கிள் விடாம நான் வேணும்னா கிளீனர் வேலைக்கு வர்ற மாதிரி உன் அபார்ட்மெண்ட்டுக்கு வரேன், நீ வந்துரு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்னு கெஞ்ச, சரி நீ ஃபர்ஸ்ட் போய் கிளீன் பண்ணிட்டு நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து அனுப்பி வச்சிடறான். இந்த வயசான மாமா போயில அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அசிங்கமா வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மாயாவோட லேப்டாப் ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல ஜிமெயில் ஓபன்ல இருக்க அந்த மெயிலுக்கு டேனியல் ஒரு மெயில் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் வீக் நம்ம 2 பேரும் இட்டாலிக்கு போறோம், செம்மையா என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மெயில்ல இருக்கும். அதை படிச்ச சால்வா அங்கிளுக்கு மாயா நல்லா வாயிலே வடை சுட்டு வச்சு செஞ்சது அவளுக்கு நல்லா புரிஞ்சிருது. அந்த மெயில பார்த்தவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் நேரா அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது செம்ம கடுப்பாயி, ஏண்டி பூமாலை என்னையவாடி ஏமாத்திர, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்புன்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட, அந்த மெசேஜை படிச்ச அடுத்த நிமிஷம் அலறி அடிச்சுட்டு மாயா சால்வாக்கு கால் பண்றான். அது வரைக்கும் சால்வா வாங்கி கொடுத்தால அந்த சின்ன போனு, அதுல இருந்து தான் அந்த சால்வாக்கு கால் பண்ணிருப்பா. ஆனா அந்த மெசேஜை படிச்ச உடனேயே அவளோட போன்ல இருந்தே கால் பண்ணிடுறான். இதுதான்
இதுதான் மாயா பண்ண தெரிய தப்பு. அவரோட நம்பர்ல இருந்து கால் போன உடனே அந்த காலை நம்ம சுருட்டமண்ட டேப் பண்ணிருக்கான் இல்லையா, அது தெரியாமையே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த போன் காலோட ரெக்கார்டை தான் இப்போ ஈவா ஆண்டி சுருட்டமண்டையும் அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்ப பிரசன்ட்ல அந்த போன் கால் ரெக்கார்ட்ல சால்வா அங்கிள் மாயா கிட்ட, நான் என்னோட ஃப்ரெண்ட் போலீஸ் கிட்ட உன் புருஷனோட கேஸ் என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சேன். அவனுக்கு ஆல்ரெடி 2 ஒப்பாளங்க இருக்காங்க. அவங்க 2 பேர் மேலதான் எங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஏண்டி முதவி என்னடி இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கிட்டல, நீ உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு மிரட்ட, ஐயோ சால்வா மாமா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, முதல்ல இந்த விஷயத்த போன்ல பேச வேண்டாம் நேர்ல வாங்கன்னு சொல்லி ஒரு காஃபி கடையோட அட்ரஸ் கொடுக்குறான். அந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்ட ஈவா ஆண்டியோட டீம் நேர ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க மாயாவும் சால்வாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆத்ரோவை ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாம ஜஸ்ட் போட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து நேரா போய் கமிஷனரை பார்த்த ஈவா ஆண்டி இந்த கேஸை டேக் ஓவர் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்கிறான். அவங்க கொண்டு வந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த கமிஷனர், சரி நான் கிரைம் பிரான்ச் கிட்ட நான் பேசிக்கிறேன், இந்த கேஸை நீயே டேக் ஓவர் பண்ணி முடிச்சோடுன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துறாரு. அடுத்த சீன் என்ன நடந்தாலும் எதை பத்தியுமே கவலைப்படாத மாயா நேரா போய் டேனியலை பார்க்கிறான். 2 பேரும் சேர்ந்து ஒரு கடற்கரையோரமா இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டை விலைக்கு வாங்க போறாங்க. மாயா அப்படியே அபார்ட்மெண்ட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது சால்வா மாயாக்கு கால் பண்ணி, நீ ஜாக்கிரதையாரு, உன்னை சுத்தி கழுகு வட்டடிக்க ஆரம்பிச்சிருச்சு, மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இதை ஒட்டு கேட்ட ஈவா ஆண்டியின் டீம், இந்த சால்வா தான் ஆத்ரோவை கொலை பண்ணிருக்கணும், ஆனா கரெக்டான எவிடன்ஸ் கிடைச்சா ஆளை தூக்கிடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல செத்து போன ஆத்ரோவோட அண்ணன் ஈவா ஆண்டிக்கு கால் பண்ணி, என்ன மேடம் என் தம்பி செத்து 2 மாதம் ஆயிப்போச்சு, இன்னுமா கொலகாரனை தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வெறுப்படிச்சு பேசுறான். அதுக்கு ஈவா ஆண்டி, சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொலகாரம் யாருன்னெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அந்த நாய் தான் கொலை பண்ணிச்சா அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சு, அவனை தூக்கிறோன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம மாயா என்ன பண்றா, டேனியல் கூட சேர்ந்து அந்த அபார்ட்மெண்ட் வாங்க போறா இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். அதனால ஆத்ரோ வாங்கின அபார்ட்மெண்ட்டை வித்து என்னோட பங்கு எனக்கே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக மாமியார் வீட்டுக்கு போறான். ஆனா ஆத்ரோவோட அண்ணன் அதெல்லாம் விற்க முடியாது, என் தம்பியை கொலை பண்ண கொலகாரம் சிக்கிற வரைக்கும் அந்த அபார்ட்மெண்ட் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றான். எங்க கொலகாரம் என்னைக்கு சிக்கி நீங்க என்னைக்கு இந்த அபார்ட்மெண்ட் வித்து எனக்கு பணம் கொடுக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கன்னு சொல்லும் போது, ஏமா கொலகாரம்லாம் சிக்கிட்டான், எவிடன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம், எவிடன்ஸ் கிடைச்சதும் தூக்கிடுவாங்கன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் இவளுக்கு அடைச்சிரும். இம்மிடியட்டா அங்க இருந்து கிளம்பி சால்வாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்ஃபார்ம் பண்றான். அவன் இதை பத்தி நம்ம போன்ல பேச வேண்டாம் நேர்ல பேசலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் அட்ரஸ் கொடுக்குறான். அந்த ஹோட்டலோட அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்ட போலீஸ் டீம் அழகா அங்க போய் வாய்ஸ் ரெக்கார்டரை செட் பண்ணி வச்சிடறாங்க. 2 பேரும் ஹோட்டலுக்கு வந்துட்டு மாறி மாறி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அது அழகா வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆயிருது. இதை தெளிவா கேட்ட போலீஸ் இமிடியேட்டா 2 பேரையும் அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடுறாங்க. சால்வாவை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. மாயாவை டேனியல் கூட இருக்கும் போதே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டேனியலுக்கு இவ்வளவு கல்யாணம் ஆன விஷயமே தெரியாது, இவ்வளவு பத்தியங்களா நினைச்சிட்டு இருக்கிறான். இந்த விஷயம் கேட்ட உடனே அவன் ஷாக் ஆகி அப்படி நின்றுட்டு இருக்கிறான். இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. 2 பேரையும் தனித்தனியா வச்சு ஈவா ஆண்டி விசாரிக்கிறாங்க. இந்த மங்கம்மா மாயா இருக்காளே, நைஸா சால்வா அங்கிளை கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறா. அதாவது இந்த சால்வா அங்கிளுக்கு என் மேல பயங்கரமான காஜ் மேடம், அதனால என் புருஷனை கொண்டுட்டு என்னை அடையிறதுக்கு ஆசைப்பட்டு என் புருஷனை கொலை பண்ணிருப்பான் போல மேடம் சொல்லிட்டு அப்படியே அப்பட்டமா போய் சொல்லிடுறான். இந்த பக்கம் நம்ம சால்வா அங்கிள் மாயாவை காப்பாத்துறதுக்காக மொத்த பழியுமே அவன் மேல தூக்கி போட்டுக்கிறான். இதை கேட்ட ஈவா ஆண்டி, யோ பெருசு உனக்கு புள்ள பண்டாட்டி இருக்கிறது யாவும் இருக்கா இல்லையா, அந்த மாயாவுக்கு ஆல்ரெடி 1000 புருஷன் இருக்கான், அதுல நீயும் ஒருத்தன், உன்னை யூஸ் பண்ணி தான் அவ புருஷனை கொலை பண்ணிருக்கான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அவள்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி அவளுக்காக கொலை வேற பண்ணிருக்க, சரி இப்போ என்ன ஒன்னேவா கல்யாணம் பண்ண போறா, டேனியலை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா போக போறா, நீ ஜெயில போய் கஷ்டப்பட போற, உன் பொண்டாட்டி புள்ள போய் தெருவில் நிக்க போகுது, அவ்வளவுதான். ஏன்டா இப்படி கட்டினா பொண்டாட்டி 18 வயசுல புள்ள வேற இருக்கிறான், அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கல, நீ எல்லாம் பூமிக்கே பாறையா போய் தொலைன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால ஈவா ஆண்டி அந்த கேஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த கிரைம் பிரான்ச்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு சாதாரண பேட்ரோலுக்கு மாறி இருப்பாங்க. அப்படியே நிம்மதியா ஒரு காஃபி குடிக்கிறத காட்டுறாங்க. இந்த பக்கம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் மட்டும் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்த சால்வா அங்கிள் இந்த மாயாவோட இன்டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாயா பிளான் பண்ணி கொடுத்துதான் நான் கொலை பண்ணேன்னு எல்லாத்தையுமே கோர்ட்ல அப்படியே ஒப்படைச்சிடுறாரு. அதனால கோர்ட் தன்னோட புருஷனையே கொலை செய்த குற்றத்துக்காக மாயாவுக்கு 25 வருஷம் ஜெயிலும் சால்வா அங்கிளுக்கு 22 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஜெயில நல்லபடியா நடந்துகிட்டதுனால அவரோட தண்டனை 10 வருஷமா குறைக்கப்படுது. ஆனா அந்த மாயா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் அடங்காம ஜெயில இருந்தவங்க கூட கசமசா பண்ண அவளோட தண்டனை அப்படியே 35 வருஷமா இன்க்ரீஸ் ஆகிடுது. இப்படித்தான் ஊருக்குள்ள பல ஆன்டி அங்கிள் இருக்கிறாங்க, தேவையில்லாம புருஷன் முன்னாடி விட்டுட்டு அடுத்த பின்னாடி போய் அசிங்கப்பட்டு ஜெயில போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய நிலைமை வருது. இந்த மாதிரி காமத்துக்காக கொலை பண்றவங்களுக்கு 25 வருஷம் தண்டனை போதுமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே மக்களே, அவ்வளவுதான் வீடியோ முடிஞ்சது. அடுத்த ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.